எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 13ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை 13/10/2025 அன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதோட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை யார் யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, முக்கியமாக தளபதி விஜய் அவர்களும் சரி, அவர்களுடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, பொதுமக்கள் அனைவருமே, ஏன் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்காக என்ன சொல்ல போகிறாங்க, நீதியரசர் எந்த மாதிரியான நீதியை வழங்க போகிறாங்க, நீதியரசர் உண்மையான நீதியை நிலைநாட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது உயர்நீதிமன்றம் நீதி வழங்குறத தவிர்த்துருச்சு. நீதி வழங்காததுக்கு காரணம், வழங்காததுக்கு உண்டான பின்னணி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரல. எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தப்பு பண்ணவங்கள அன்னைக்கே கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் பாவங்கள் செய்கிறாங்களோ அவங்க பையன் பேரன் அவங்களுக்கு பாவம் போய் சேர்றதை விட, இந்த பிறவியில் பிறந்த அவங்களுக்கே அவங்களே அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு செத்து போயிடணும். இதுதான் இப்போ மாறி இருக்கு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதனால் இந்த 41 உயிர்கள் பலியாச்சு இல்லையா, நான் பலியினே சொல்கிறேன் சரிங்களா, பலியாச்சு இல்லையா, அந்த 41 ஆத்மாக்களும் சரி, இவங்கெல்லாம் யார் கூட துணை நிற்கிறாங்க, யாருக்காக துணை நிற்கிறாங்க அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அவர் தீர்ப்பு வழங்காட்டியும், உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி உண்மையான, நியாயமான, நேர்மையான முறையில் தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருக்குறோம். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 41 உயிர்கள் நான் திருப்பி அதே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். 41 உயிர்கள் எவ்வளோ கனவு வந்துட்டு இருந்திருப்பாங்க, நம்மளுடைய எதிர்காலம் எப்படிலாம் இருக்க வேணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருப்பாங்க. எல்லா கனவுலையும் சேர்த்த மாதிரி இவ்வளோ பெரிய பலி ஆயிடுச்சு. அந்த கடவுளே நேரில் இறங்கி நீதிபதி ரூபத்தில் தனது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீதி வழங்குன்னு நான் சொல்லலை, நீதியை நிலைநாட்டுன்னு